ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். வாங்க சென்னிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குங்க. அதை நாம் திரும்பி வரும்போது கீழே இறங்கி போய் பொறுமையாக பார்க்கலாமுங்க. இதுதாங்க மலைக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். உள்ளே நுழைஞ்சினையுமே பார்த்தோம்னா கோயில் சார்பாக ஒரு டோல்கேட் இருக்குங்க. இங்கே 2 வீலர்ஸ்க்கு 10 ருபீஸும் 4 வீலர்ஸ்க்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இந்த டோல்கேட் பார்த்தோம்னா காலை 5:30 மணிலேருந்து இரவு 7:45 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த இடைப்பட்ட டைமிங்கில் தான் இந்த மலைப்பாதை வழியாக நம்மளால் போக வர முடியுங்க. செவ்வாய்க்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் மட்டும் பார்த்தோம்னா காலை 4:30 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்கங்க. இங்கே கீழே மலையடிவாரத்திலிருந்து மேலே கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தோம்னா தேவையான இடங்களில் மட்டும் வேகத்தடைகளை அமைச்சு ரொம்பவுமே நீட்டாக இந்த தார் சாலையை அமைச்சிருக்காங்கங்க. இந்த மலைப்பாதையில் மொத்தமாக 9 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. நம்மளோட பயணம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக எதிரே வர வாகனங்களை ஈஸியாக பார்க்கக்கூடிய வகையில் அங்கங்கே இந்த மாதிரியான கண்ணாடிகளையும் வச்சுருக்காங்கங்க. ரொம்பவுமே அழகாக காட்சியளிக்கக்கூடிய சென்னிமலை கோபுரத்தை பாருங்க. மலையடி வாரத்திலிருந்து மேலே கோயிலுக்கு வர்றதுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக பஸ்ஸும் இருக்குதுங்க. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இந்த தடுப்பை தாண்டி உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லைங்க. சோழ மன்னர்களால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1749 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலில் மூலக்கடவுளான சென்னிமலை ஆண்டவர் நவக்கிரகங்களில் செவ்வாய் அம்சமாக அமைஞ்சிருக்கிறாருங்க. அதனால தான் இந்த தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாக இருக்குதுங்க. அப்புறம் அபிஷேகம்னு பார்த்தோம்னா மூலவருக்கு 6 கால பூஜை வேலையில் மட்டும்தாங்க அபிஷேகம் செய்கிறாங்க. மற்ற நேரங்களில் உற்சவருக்கு அபிஷேகம் நடக்குதுங்க. மலையடிவாரத்திலிருந்து மேலே கோயிலுக்கு வர்றதுக்கு படிக்கட்டுகளும் இருக்குதுங்க. மொத்தம் 1320 படிக்கட்டுகள் ஏறி வரணுங்க. சென்னிமலை ஆண்டவருக்கு தினமும் அபிஷேகம் மற்றும் நெய்வேத்திய காரியங்களுக்கு கோயிலால் பராமரிக்கப்பட்டுட்டு வர 2 காளைகள் மூலமாக தினமும் காலையில் அடிவாரத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தம் இந்த படிக்கட்டுகள் வழியாக தாங்க கொண்டுட்டு வரப்படுது. இப்படி இந்த ஆலயத்தில் நடக்கிற அபிஷேகத்தில் ஒரு அதிசய நிகழ்வும் நடக்குதுங்க. அது என்னன்னா, இங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுற தயிர் எப்பவுமே புளிச்சு போகிறது இல்லையாமாங்க. தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், கந்தர் சஷ்டி, சூரசம்ஹாரம், அமாவாசை, கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், தைப்பூச திருவிழா இதெல்லாம் இங்கே ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு பெரிய சிறப்பும் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, பாலன் தேவராய சுவாமிகளால் எழுதப்பட்ட கந்தசஷ்டி கவசம் பாடலானது மேக்சிமம் எல்லா முருக கோயில்களிலும் ஒலிக்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சிறப்பும் சக்தியும் வாய்ந்த கந்தசஷ்டி கவசம் பாடலை தேவராய சுவாமிகள் ஃபஸ்ட்டு இந்த திருத்தலத்தில் தாங்க அரங்கேற்றி இருக்கிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரகாரங்களும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அப்புறம் இந்த கோயிலில் நடக்கிற அன்னதானம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இங்கே இருக்கிற அன்னதான கூடத்தில் தினமும் மதியம் 100 பேருக்கு குறையாம வடை பாயசத்தோட ரொம்பவுமே சிறப்பாக அன்னதானம் நடக்குதுங்க. அதுலேயும் நாம் வந்திருக்கிற நாள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஸோ இன்னைக்கு ஊட்டிக்காரங்களால் ரொம்பவுமே சிறப்பாக நடைபெற்ற இந்த ஸ்பெஷல் அன்னதானத்தில் கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே வயிறார சாப்பிட்டுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. உள்ள பரிமாறுறவங்களும் எவ்வளோ பேர் வந்தாலும் ரொம்பவுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத தேடி தேடி போய் அன்னதானத்தோட சேர்த்து அன்பையும் பரிமாறுறாங்கங்க. ஸோ இவ்வளவு சிறப்பாக இந்த அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணினவங்களுக்கும் அதை விட பொறுமையாகவும் அன்பாகவும் பரிமாறினவங்களுக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லியே ஆகணுங்க. இங்கே இன்னும் இதே மாதிரி பல சிறப்புகள் இருக்குங்க. அதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க.